வணக்கம். வெல்கம் டு தஞ்சாவூர் வழங்கும் ஜீன்ஸ் பவர்ட் பை ஐபேக்கோ. இது கேம் ஷோக்கெல்லாம் ராஜா நடத்திட்டு இருக்கிறது இந்த ரோஜா. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்ட்ல என்டர்டெயின்மெண்ட்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தாலும் டிவி தான் எல்லாருக்கும் பிடிச்ச மேஜரான என்டர்டெயின்மெண்ட். எல்லாரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிங்கிறது ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லார் வீட்லேயும் ஒன் ஆஃப் த ஃபேமிலி மெம்பராக இருக்கக்கூடிய ஒரே ஷோ நம்ம ஜீன் ஷோ. இன்னைக்கு நம்ம ஜீன் ஷோல விளையாட வந்திருக்கிறவங்க பத்தி சொல்லணும்னா என்னத்த சொல்றது, இவர் ஹீரோன்னு சொல்றதா, காமெடி ஆர்டிஸ்ட்னு சொல்றதா, வில்லன்னு சொல்றதா, ஏன்னா இவர் எந்த விதமான கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சூப்பரான ஆர்டிஸ்ட் ஸ்ரீமான். அவங்க கூட சேர்ந்து விளையாட வந்திருக்கிறாங்க ஐயப்பன். லெட்ஸ் வெல்கம் ஸ்ரீமான் அண்ட் ஐயப்பன். தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா, தங்க நிறத்துக்கு தான் தமிழ்நாட்டை எழுதி தரட்டுமா, உன் கண்ணு அழகுக்கு தான் கன்னட நாட்டை வாங்கி தரட்டுமா, நீ பார்க்கும் பாதைக்காக பஞ்சாப. இப்போ யார் ஜெயிக்க போறாங்களோ அவங்க வந்து உங்களை அடிப்பாங்க. உங்க இஷ்டத்துக்கு தமிழ்நாடு எழுதி கொடுத்துருவீங்களான்னு ஒரு வார்த்தைக்கு தான் அது. எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுல்ல? ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 98க்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஆமாம். எப்படி அப்படியே இருக்கீங்க? எப்படி அப்படியே இருக்கீங்க? அப்போ வயசான மாதிரி இருக்கா இல்ல இப்போ எங்க இருக்க? ஒரு விதமான சேஞ்சும் இல்ல, அதே எனர்ஜி, அதே அழகு. தேங்க் யூ so much. ஆனா நீங்களும் எப்போ பண்ண மூமெண்ட் இன்னும் ஞாபகத்துல இருக்கு. அப்படியே ஆடுறீங்க டான்ஸ் சூப்பரா. இது பொழப்பு. ஐயப்பன் சொன்ன யாரோ நினைச்சா நீங்களா? கலர்ஃபுல்லா இவர் பார்த்தா பெரிய திரையில கலக்குறாரு, நீங்க சின்ன திரையில கலக்கிட்டே இருக்கீங்க. எப்போ வர போறீங்க பெரிய திரைக்கு? பெரிய தெரிய கூடி சீக்கிரத்துல வந்துரும். கூடி சீக்கிரம். ஒரு 2 படத்துல நடிச்சிருக்கேன். ஓகே. பட் அந்த இன்னும் ரிலீஸ் ஆகல. அதனால வெயிட்டிங். ஆல் தி பெஸ்ட். Thank you. இப்போ வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் இந்த அமௌண்ட் உங்க சைடு வரும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த காசு பார்த்துட்டு சூப்பரா மேட்ச் பண்ணிடுங்க. அப்படியே அள்ளி கொடுத்துட்றேன். இதுக்கு முன்னாடி கேம் ஷோஸ் விளையாடி இருக்கீங்களா? நிறைய கேம்ஸ் உங்களோட விளையாடி இருக்கேன். லக்கா கிக்கா. ஸோ நீங்க? நான் உங்க கேம் ஷோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க. ஆனா இங்க விளையாட போறீங்க. அதான் அந்த ஒரு டென்ஷன். சூப்பரா விளையாடுங்க. ரெடி? எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. ரெடி. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். 1-1-3. ஸோ இங்க பேரண்ட்ஸ் இருப்பாங்க, இங்க அவங்களோட குழந்தை இருப்பாங்க. ஸோ எந்த பேரண்ட்ஸோட குழந்தை யாருன்னு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மேட்சுக்கு நான் உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன். கரெக்டா இருந்தா. ராங்கா இருந்தா நீங்க எனக்கு 10,000 கொடுக்கணும். ஆனா கரெக்டா 3 சொன்னீங்கன்னா 30 + 10,000 போனஸா கொடுப்பேன். ஓ தேங்க் யூ. ஓகே. சோ கூப்பிடலாமா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்? ப்ளீஸ். லெட்ஸ் வெல்கம் பேரண்ட்ஸ் அண்ட் கியூட் சில்ட்ரன். ஸோ எங்க பேரண்ட்ஸ், எங்க சில்ட்ரன். ஓகே. ஏன்னா 3 செட் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு 5 சில்ட்ரன் பார்க்குறீங்களா? 2 வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக. ஓ ஓகேவா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் பேரண்ட்ஸ் சூஸ் பண்ணுங்க. ஸோ எந்த பேரண்ட்ஸை சூஸ் பண்ண போறீங்க? பேரண்ட் ஏவா, பிவா, சிவா? ஏ. பேரண்ட்ஸ் ஏ. இவங்களோட குழந்தை யாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 பார்ப்போம். 1ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல. அடுத்தது இல்ல. சைல்ட் 2 இல்லையா? இது கன்ஃபார்மா அந்த டிஎன்ஏ இல்ல. எதை வச்சு சொல்றீங்க? அவருடைய ஃபீச்சர்ஸ் வேற மாதிரி இருக்க மாதிரி தோணுதா? அடுத்த 3 பார்த்துட்டு நாங்க மறுபடியும் லைட்டா டவுட் வந்துச்சு. சைல்ட் 3. டேய் அம்மா தான்டா. அழகா இருக்குடா, அங்க பார்க்காது. அடுத்த பையன்கிட்ட கேளுங்க, அவனும் அதே தான் சொல்லுவான். எவ்வளவு பெரிய நடிகை நீ, இப்பவே நடிக்கிற. 3 தான். அதெல்லாம் இப்படின்னா இப்படிப்பா. சைல்ட் 4. கியூட் கிட் பட் நாட். ஓகே. சைல்ட் 5. மா உங்க அம்மா இது இல்ல தானே? இல்ல அம்மா இல்ல, அம்மா இல்ல. இது இல்ல. இது கிடையாது. ஸோ யார் மேல டவுட் உங்களுக்கு? எனக்கு 3, 2 and 3ல தான் எங்களுக்கு வந்து டவுட்டா இருக்கு. ஓகே. சைல்ட் 2.
இவங்க மேல என்ன டவுட்? அவங்க அம்மாவும் அவனோட நோஸ் ஒரே மாதிரி இருக்கு. ஓகே, வேற என்ன மேட்ச் ஆகுது? அப்பா கூட எதுவும் மேட்ச் ஆகலையா? அப்பா கூட எதுவும் மேட்ச் ஆகல. சைல்ட் 3ல என்ன மேட்ச் ஆகுது? அவன் ரொம்ப நேரம் அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கான். ஐ திங்க் அவன் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க. உங்க பேர் என்ன? நிதிஷ். அம்மா எங்க இருக்காங்க? தெரியலையா? தெரியலையா? 2 சைல்ட் 2. உன் பேர் என்ன செல்லம்? யுவனேஷ். அப்பா பேர் என்ன? தெரியல. தெரியும் ஆனா சொல்ல மாட்டீங்க. வெரி குட், நீங்க நல்லா நடிக்கிறீங்க. நல்லா ஃபியூச்சர் இருக்கு உங்களுக்கு சைல்டு ஆர்டிஸ்ட். ஆமா, கொஞ்சம் கூட ஏமாற மாட்டாங்க. எவ்வளவு உஷாரா, அநியாயத்துக்கு உஷாரா இருக்கிறாங்க. உங்க திறமை யூஸ் பண்ணுங்க, உங்க பர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணுங்க. இவங்ககிட்ட என்ன performance? உங்களுக்கு என்ன வேணும்? நான் அந்த காஞ்சனால ஆக்ட் பண்ண மாதிரி ஆக்ட் பண்ணி காமிக்கட்டுமா? ஆனா நீங்க சொல்லணும், எனக்கு சொன்னா. சரி சரின்னு சொல்லுங்க. பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, அப்ப நான் சொல்றேன். என்ன பெர்ஃபார்மன்ஸ் வேணும்? நீங்க கீழே விழுவீங்கல்ல, பேய பார்த்து கீழே விழுந்து பயந்துருவீங்கல்ல. ஏய், ஆக்சுவலா எனக்கு இப்போ உங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. இவ்வளோ ஸ்டபனா இருக்கீங்களே. வேணா ஒண்ணே ஒன்று பண்ணி காமிக்கிறேன். அந்த பேய் பார்த்த உடனே ஷோல்டர் போயிடும்ல. சொல்லு, யார் அப்பா? சொல்டா. சொல்ல மாட்டேன். அவர் கேட்ட பர்ஃபார்மன்ஸ் நீங்க பண்ணல. அவங்க கேட்டது கீழே விழுந்து பர்ஃபார்ம் பண்ண இல்ல, சொல்லல. கீழே விழுந்தெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால அவர் சொல்லல. நீ உன்னோட பேர் என்னடா? நிதிஷ். நிதிஷ். யார் அம்மா? தெரியாது. அப்பா? தெரியாது. ஏன் அம்மா கூப்பிடுறாங்க பாரு. தெரியாது. ஓகே. ஃப்ரீஸ். ஓகே, அங்க 3 பேர் இருக்காங்க. அவன் எங்க பார்த்தான்னு தெரியலையே. இல்ல, கிட்டத்தட்ட ஏதான். கிட்டத்தட்ட ஏதானா? ஆமா. சோ பேரண்ட்ஸ் ஏவோட குழந்தை 3ன்னு நினைச்சிட்டாங்க. இவர் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ரைட் ஆறாங்கன்னு பாத்துருங்க. சூப்பரா போனி ஃபர்ஸ்ட் உங்க சைடு வந்துருச்சு. அம்மா, ஆமா அடா. ஒரு குழந்தைக்கு ட்ரவுசர் ஒரு இன்ச் இறங்கிருச்சு. ஸோ இன்னும் 2 குழந்தை மேட்ச் பண்ணணும் நீங்க. ஆமா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களை கேட்கலாம். ஏடா செல்லம், அம்மா சொன்ன உடனே ஏன் திரும்பி பார்க்குறீங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க அங்குள். 10,000 போயிடுச்சு. வெளியில வந்து உனக்கு என்ன வேணும்னு கேளு, நின்னு வாங்கி தட்டு போறேன். அம்மா பேர் என்ன ராஜா? அஸ்வினி. அஸ்வினி. அப்பா பேரு? ரகு. 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 ஓகே, இப்போ சொல்லிட்டா பாத்தீங்களா? ஓகே, வாங்க உட்காருங்க. இப்போ புரிஞ்சு போச்சு இல்ல உங்களுக்கு இப்ப எப்படி புரிஞ்சிருச்சு. மேட்ச் பண்ணணும்னு? நான் அடுத்தது மேட்ச் பண்ணிட்டேன். பண்ணிட்டீங்களா? ரெடியா இருக்கேன். சோ பேரண்ட்ஸ் யாரை சூஸ் பண்றீங்க? பி. பேரண்ட்ஸ் பி. இவங்களோட குழந்தை யாரா இருக்கலாம்? சைல்ட் 1. என்னடா அடிக்கிற மாதிரியே பாக்குறேன். ஆக்சுவலா என்னன்னா, விஜிபி பக்கம் போய் ஏதோ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. என்ன கேட்டாலும் பதில் சொல்லக்கூடாது, ஒரே அப்படியே சில மாதிரி நிக்கணும்னு. நல்லா இருப்பீங்கப்பா, நல்லா இருப்பீங்க. சைல்ட் 2 பாருங்க. ஏ கேட்கும் போது இதே எக்ஸ்பிரஷன் தான். நீ வெளியில வச்சுக்கிறேன் வருவல்ல. அவன் மனசுக்குள்ளேயும் அதே தான் போடுது. அவன் இந்த ஊரே இல்ல. வெளியில இல்ல. அவரை கேளுங்க, எந்த ஊருன்னு கேளுங்க. எந்த ஊர்ரா? கோர்க்குப்பேட்ல இருந்து வரேன். நல்ல ஏரியாண்ணா. பாத்தியாடா, உன்னை வெளியே வா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. உன் ஏரியா பேர் சொன்ன உடனே எப்படி ஆயிட்டாங்க? ஸோ சைல்ட் 4 பார்க்கலாமா? ஸோ மேட்ச் பண்ணி பாருங்க. ஆமா. என்ன ஆமா? அவருடைய பார்வையிலேயே வந்து ரொம்ப பர்ஃபெக்டா மேட்ச் ஆயிட்டு இருக்கு. ஐஸ், பார்வை. அவர் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் டோட்டலா. அவர் எக்ஸ்பிரஷன் எதுவும் காட்டி கொடுத்துட கூடாது.
மாட்டிக்கூடாதுன்னு அந்த ஃபாதருடைய தவிப்பு இருக்கு மனசுல. அது சாதாரண தவிப்பு கிடையாது. பாருங்க அவங்க மிஸ்ஸஸ் வந்து கையெல்லாம் சொல்லாதீங்க சாதா பாருங்க என்ன பண்ணாலும் அது ரைட் ஓகே ஆல்மோஸ்ட் 5. அடுத்ததையும் பார்த்துடலாம். ஓகே சைல்ட் 5. ஸோ மேட்ச் பண்ணி பாருங்க. உங்க பேர் என்ன? காஞ்சனா. சரி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பேராச்சே. பார்ட் 2 3ஆமா? 2. ஓகே. எந்த ஸ்கூல் படிக்கிற? சென்ட் ஜோசப். சென்ட் ஜோசஃபா? சாந்தோம் தானே? இல்ல, ஆ மெட்ரிகுலேஷன் இந்த ஊர்ல திண்டுக்கல்ல படிக்கிறேன். ஓ திண்டுக்கல்ல படிக்கிறீங்களா? திண்டுக்கல் அப்பா அம்மா திண்டுக்கல் அப்பா அம்மா கிடையாது. கிடையாதா? நோ. யார் யார் மேல டவுட் சொல்லுங்க, மறுபடியும் பார்க்கலாம். ஒரு 1 and 4. ஓகே சைல்ட் 1. என்ன மேட்ச் ஆகுது 1ல? 1ல மேட்ச் ஆகல. ஒன்றும் ஆகல. ஒன்றும் ஆகல. ஸோ சைல்ட் 4 பார்க்கலாமா? 4 வந்து அப்பா மாதிரியே இருக்காரு ஓரளவுக்கு. 4. அப்படி போய் இப்படி போய் 1ல போய் 4ல முடிச்சிட்டாங்க. இப்போ பேரண்ட் பியோட குழந்தை சைல்ட் 4 நினைக்கிறாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டு ரைட் ஆர் ராங்னு பாத்துருங்க. அவங்க அப்பா அம்மா கொடுக்காது, ஏன்னா இங்க இல்லன்னு சொல்லிட்டால நம்ம கூட்டிட்டு போயிடலாம். கூட்டிட்டு போயிடலாம். உனக்கு எவ்வளவு நேரம் ட்ரைனிங் கொடுத்தாங்க? போய் சொன்னல நீ. உனக்கு ட்ரைனிங் எவ்வளவு நேரம் கொடுத்தாங்க? வா. இங்க வா, நீ எங்க வீட்டுக்கு போலாம். எங்க அப்பா அம்மா இல்ல, நம்ம வீட்டுக்கு போலாம். வா போயிடலாமா? வா. என்ன நடிப்புடா டேய். இங்க யார் இல்லன்னு சொன்ன? எங்க போற? சூப்பர் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா ஓ உண்மையிலேயே பையன் சூப்பருங்க. சூப்பர். பயங்கரமா அடிக்கிறான். எந்த விதமான இதுக்கும் மசியவே இல்லை. வெரி குட். நீங்க பெருசானதுக்கு அப்புறம் என்ன ஆகணும்? டாக்டரா, இன்ஜினியரா, போலீஸா? போலீஸ். போலீஸ். அப்ப இந்த அங்கிளை பிடிச்சிடலாம். இப்ப கண்ணுக்கு வயசா இருக்கும். வேஸ்ட். ஓகே சூப்பர் சூப்பர். வந்து உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இப்போ நமக்கு இருக்கிற ஃபைனல் சான்ஸ். பேரண்ட் சி ரெண்டுமே ஜெயிச்சிட்டீங்க. காசு வாங்கிட்டீங்களா? வரல. ஒன்று தான் வாங்கியிருக்கோம். 50 ஒரு 10. ஆமா இது போனது. கணக்குல ரொம்ப கரெக்டா இருக்கு. வந்தது. ஓகே 10,000 வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 2 கரெக்டா மேட்ச் பண்ணதுனால 20 கொடுத்தேன். இந்த 1 கரெக்டா மேட்சிங் பண்ணீங்கன்னா 10 பிளஸ் போனஸ் 10. வாவ். ஸோ கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க. பேரண்ட்ஸ் சி இவங்களோட குழந்தை யாரா இருக்கலாம்? சைல்ட் 1 பாருங்க மேட்ச் பண்ணி. ஆமா வந்தான். ஏதாவது மேட்ச் ஆகுதா? அப்பா அப்படியே மேட்ச் ஆகுறாரு. பட் ஸ்டில் பார்க்கலாம். அடுத்த சைல்ட் பார்க்கலாமா? ஆமா. கிட்டத்தட்ட அப்படியே இருக்கு. கொருக்குப்பட்டை. ஆமா இது எதுவும் சொல்லவும் முடியாது. கொருக்குப்பேட்டை. உங்ககிட்ட பேசவே இல்லை நான். சைல்ட் 5 காஞ்சனா 2 ஏதாவது மேட்ச் ஆகுதா? அம்மா கூட மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு. அம்மா சிரிக்கவே மாட்டேங்கிறாங்களே. அம்மா சிரிக்க மாட்டீங்களா? ஐயோ அப்படியே நிற்கிறாங்க. சார் என்ன பண்றீங்க? மெடிக்கல்ஸ். எந்த ஏரியா சார்? சென்னை தான். கரெக்டா சொல்லல, டேப்லெட் போட்டுட்டு. எத்தனை குழந்தைங்க சார்? எனக்கு 2 பொண்ணு. 2 பொண்ணுங்க. ஆஹா இல்லங்க 2 பொண்ணு. அடுத்து முடிக்கல, அதுக்குள்ளாட்டி நீங்களா முடிச்சீங்கன்னா நீங்க எப்படி? சொல்லாதீங்க. சோ பொண்ணு கிட்ட இருந்தீங்க, அவங்க பொண்ணு கிட்ட ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு ஃபீல் பண்ணுங்கிறதுக்காக வேண்டி தான் அதை சொன்னேன். 2 பொண்ணுன்னு. உங்க ஃபீலிங்காக ஓ பண்ணாங்க. அப்படிங்களா? பர்ஃபார்ம் பண்றாங்க சார். சரிண்ணே. இப்போ கரெக்டா சொல்லுங்க, பையனா பொண்ணா மேட்ச் ஆகுறது? பையனை பார்த்தா அப்பா மாதிரி இருக்கு. சைல்ட் 5 பார்த்தா அம்மா மாதிரி ஆமா. இருக்கு. என்ன இப்பா? இல்ல எனக்கு 5 மேல ஒரு டவுட். பட் ஸ்டில் 1ல வந்து 1ல நாங்க ஃப்ரீஸ் ஆகலாம்னு இருக்கோம். ஆனா தப்போ ரைட்டோ சொல்லிடலாம். என்ன பண்றது? தப்புன்னா மன்னிப்பு கேட்டுடலாம். ரைட் என்ன காசு மன்னிப்பு ஒண்ணு இல்ல, காசு வாங்கிடுவோம் 10,000. ஓகே 1 சரி ஓகே ஃப்ரீஸ் பண்ணிட்டேன். அவர் க்ளூ கொடுத்தாரு 2 பொண்ணுன்னு சொல்லி. ஆனாலும் நீங்க பையனை ஃப்ரீஸ் பண்ணீங்க.
ரைட் ஆர் ராங்கான்னு பாத்துருங்க. ராங்கா போச்சா? என்ன சந்தோஷம் பாருங்க, என்ன கொண்டாட்டம் பாருங்க. நீங்க ராங்கா சொன்ன அங்க ஒருத்தர் 2 விரல் காமிக்கிறார். செம ராங்கா சொன்னீங்க. தேங்க்யூ. நைஸ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஆக்சுவலாக 2 பொண்ணு நான் முதல்ல சொல்லிட்டேன். 2வது என்ன ஊர்னு கேட்டப்போ நான் சென்னைன்னு. ஏன்னா என் பொண்ணு திண்டுக்கல்னு சொன்னான். பட் என்னன்னா உங்க லாங்குவேஜுக்காக தான் திண்டுக்கல்ல இருக்கிறவங்களுடைய லாங்குவேஜ். மதுரை ஆனா நீங்க அந்த லாங்குவேஜ் அந்த இது எதுவுமே மிக்ஸ் பண்ணல. ரொம்ப அப்படியே டோட்டலா இங்க எங்கேயோ நார்த் மெட்ராஸ்ல இருந்து வந்த மாதிரியே பேசுனீங்க. சரி அப்புறமா பேச. நான் எடுத்து வச்சுட்டேன் முதல்லயே. 10,000 இல்ல 10,000 தான். அப்படியா? மேம் ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வரும்போது இவங்க 3 பேர் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். லாஸ்ட் வரும்போது அவர் தான் கன்ஃபியூஷன் பண்ணி விட்டாரு. 1 நான் சொன்னேனே ஹைட் வெயிட் பார்க்காதீங்கன்னு சொன்னேன். அந்த பொண்ணை பார்த்து அவங்க அம்மா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். க்ளூ கொடுத்தேன். ஓடு. அவர் வேற எனக்கு 2 பொண்ணு தான் சொன்னாரு. அவங்க அம்மா கிட்ட கொடுங்க. என்னங்க ராங்கா சொன்ன உடனே பயங்கரமா சிரிச்சிங்க. அது வரைக்கும் ரொம்ப சீரியஸா இருந்தீங்க. இல்ல அந்த பையனை கூட்டு வரப்பே சொல்லிட்டாங்க இவங்க அப்பா. என்னோட பையன் தான் சொல்லுவாங்க அவனை அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பா கொஞ்சம் ஹைட் வெயிட்டா இருந்தா உங்க பையன் தான் அப்படின்னு முதல்ல நினைச்சிருப்பாங்க. சொல்லிட்டாங்க. இவ சொல்லிட்டே இருந்தான் எந்த காரணத்தை கொண்டு நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. நைஸ் சோ நைஸ். அந்த அப்பா கான்ஃபிடன்ஸ் கிட்ட இருக்கணும். கொடுங்க. லவ்லி. ஸோ இப்போ ராங்கா மேட்ச் பண்ணாங்க ஸ்ரீமான் அங்கிள் அண்ட் ஐயப்பன். ஸோ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? டான்ஸ் அங்கிள். நீங்களும் ஆடுவீங்களா? ஆடிடுவோம். வா. ஓகே, 2 சூப்பரா ரைட் சொன்னீங்க, 1 ராங்கா சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கு 60,000. கொஞ்சமா மிஸ் பண்ணிட்டீங்க. ஆனா அடுத்த ரவுண்ட்ல மிஸ் பண்ணாம ஜோஷா விளையாடுங்க. 20-20 கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் புரிஞ்சு போச்சு எப்படி மேட்ச் பண்ணணும்னு. ஆமா. ஸோ ஜெனரல் பப்ளிக் பார்த்து இவ்வளவு சூப்பரா மேட்ச் பண்ணீங்கன்னா செலிபிரிட்டிஸ் கொடுத்தா ஒரு அளவுக்கு ஈஸியா இருக்கும். பட் அது என்னன்னா சமீபத்திய செலிபிரிட்டிஸ்னா ஓகே. எங்க அப்பா டைம் செலிபிரிட்டிஸ்னா திருப்பி இதே மாதிரி தான். அந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க. ஓகே, Thank you. We are ready. let's start second round. யார் இந்த ஸ்டார்? Who's the hero? Who's the hero? இதுல 4 கேட்டகரிஸ் இருக்கும். 3 நீங்க விளையாடணும். ஒவ்வொரு கேட்டகரி கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 20 கொடுக்குறேன். ராங்கா மேட்ச் பண்ணா நீங்க எனக்கு 20 கொடுக்கணும். சரி வரும் மேட்ச் பண்ணுவான்னு பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. சோ கேட்டகரிஸ் பாருங்க. செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி சைல்ட்ஹுட், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங். சோ இந்த 4 கேட்டகரியில ஃபர்ஸ்ட் என்ன சூஸ் பண்ண போறீங்க? செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். குழந்தை பருவம். சோ செலிபிரிட்டி சைல்ட்ஹுட். ஐயோ இந்த குழந்தை இந்த செலிபிரிட்டி ரொம்ப குழந்தையா இருக்கு. அப்படிதான் இருக்கும். நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் இருந்தா ஒரு அளவுக்கு இப்ப வந்தா ஒரு 5 வயசு, ஒரு 6 வயசு அந்த சைஸ்ல இருந்தாலா பரவாயில்ல. ஹாஸ்பிடல்ல இருந்து அப்படியே நீங்க கேட்டது குழந்தை பருவம்னு கேட்டீங்க. ஆமா. சோ இந்த குழந்தை எந்த செலிபிரிட்டி? இந்த குழந்தையுடைய ஆப்ஷன்ஸை கொடுத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா சொல்லிடுவோம். சோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்து மேட்ச் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ த்ரிஷா. ஓ கேர்ள் பேபி. மேட்ச் ஆகுதா? குழந்தையில எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அடுத்த ஆப்ஷன் அடுத்த ஆப்ஷன் பி அனுஷ்கா. முதல்ல பார்க்கும்போது த்ரிஷா மாதிரி இருக்கு. இப்ப பார்க்கும்போது அனுஷ்கா மாதிரி இருக்கு. சோ அடுத்த 2 ஆப்ஷன் பாருங்க மேட்ச் ஆகுதா இல்லைன்னு. ஆப்ஷன் சி
நயன்தாரா. சத்தம் காணோம், சைலண்ட் ஆயிட்டார் நயன்தாரா பார்க்கணும். எனக்கு அவங்க சிஸ்டர். சிஸ்டரா? ஆனா அவங்களுடைய சைல்ட்ஹுட் போட்டோஸ் நான் பார்த்தது தமிழ்நாட்டுல நயன்தாரா சிஸ்டர் சொன்ன ஒரே ஒரு ஆள் யாருன்னா அது ஸ்ரீமானா தான் இருப்பாங்க. நயன் வந்து எனக்கு சிஸ்டர் சிஸ்டர் சிஸ்டர். இனிமே ஷூட்டிங் பிளேஸ்ல எல்லாரும் ஷூட்டிங் பண்ணும்போது மச்சான் சிஸ்டர் அடுத்த ஆப்ஷன் போயிடலாம். அடுத்த ஆப்ஷன் போலாமா? ஆப்ஷன் டி சமந்தா. நயன்தாரா சிஸ்டர் சொல்லிட்டீங்க. இவங்களோட நான் ஒர்க் பண்ணது இல்ல. ஓகே, நான் உங்களோட ஃபீலிங் கேட்டேன். நான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஃபீலிங் வந்து நல்ல ஆர்டிஸ்ட், ரொம்ப கியூட்டா பண்ணுவாங்க எது பண்ணாலும். சரி சரி. இப்போ 4 ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது? 4 கொஞ்சம் கொஞ்சமா ஆகுது. எல்லாமே match. 4 கொஞ்சம் கொஞ்சமா மேட்ச் ஆகுதா? ஆமா, ரொம்ப மேட்சிங் யார் கூட ஆகுது? த்ரிஷாவா, ஒரு வாட்டி அனுஷ்காவா, நயன்தாராவா, சமந்தாவா? த்ரிஷா. த்ரிஷா. ஆப்ஷன் ஏ த்ரிஷா. எதனால த்ரிஷா? அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா இது த்ரிஷாவா தான் இருக்கணும். இருக்கணும். இருந்தா 20 கொடுக்குற, இல்லன்னா நீங்க எனக்கு 20 கொடுங்க. எடுத்து வச்சிடலாமா? சோ ஃப்ரேஸ் பண்ணிட்டா இதுதான் த்ரிஷான்னு. சோ இந்த குழந்தை த்ரிஷாவா இல்லையான்னு இப்ப பாருங்க. இந்த பணம் போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? Thank you த்ரிஷா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் மேட்சிங் சூப்பரா பண்ணீங்க. 20,000 உங்களுக்கு கொடுத்துட்டேன். இப்போ அடுத்த கேட்டகரி செலக்ட் பண்ணுங்க. ஓகே. சோ இப்போ இருக்கிறது 3 கேட்டகரி: செலிபிரிட்டி கிட்ஸ், செலிபிரிட்டி பேரண்ட்ஸ், செலிபிரிட்டி சிப்ளிங்ஸ். எது சூஸ் பண்ணலாம்? சிப்லிங்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம். சிப்ளிங்ஸ் ட்ரை பண்ணலாமா? உடன் பிறப்புகள். சோ யாரு இந்த அக்கா? யாரோட அக்கா? ஓகே, அக்காவே சரியா தெரியலையே. ஆமா, கிட்ட போய் பாருங்க. அப்படியா? இது பண்ணலாம், அப்படிதான் இருக்கு. டார்ச் லைட் போடுங்க. செல்போன் இருக்கா? லைட் போடுங்க. கண்டுபிடிச்சேன். அப்பா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆப்ஷன் தேவையில்லையா? இல்ல ஆப்ஷன் ஆப்ஷன் தேவையில்லையா? ஆப்ஷன் வேணும். ஆப்ஷன் வேணும். கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆப்ஷன் எதுக்கு? அது கரெக்டான கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன். இல்ல, ஒரு லெட்டர் சொல்லுங்க. யாரோட ஆப்ஷன் எல்லாம் யாரோட 40,000 sister? தெரியுங்களா? அவங்க பேர்ல ஏ வருது. அந்த சிஸ்டர் பேர்ல. இந்த சிஸ்டர் பேர்ல. அவங்க பேர் சொல்லுங்க. அது தப்பா சொல்லிட்டேன்னா வேணாம். ஃபர்ஸ்ட் நீங்க லெட்டர் ஆப்ஷன் போட்டுருக்க கன்ஃபியூஸ் ஆயிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் அவங்க பேர்ல. தெரியலங்க. நீங்க ஆப்ஷன். ஆப்ஷன் ஏ ரம்யா நம்பிசன். நம்ப மாட்டீங்களா? இது இல்ல. ஒரே மாதிரி பிளாக் போட் வச்சிருக்காங்க. ஒரு க்ளூ. எந்த டவுட் வரலையா? இல்ல, டவுட் வரல. அடுத்த பி. ஆப்ஷன் பி கீர்த்தி சுரேஷ். ஆப்ஷன் சி. ஏன் மேட்ச் ஆகலையா? இல்ல, செக் பண்ணிடலாமா? இல்ல அவர் யார் மேல டவுட் சொன்னாங்க, அவங்க வரவே இல்லையே இன்னும் ஆப்ஷன்ல. ஆப்ஷன் சி அமலா பால். அமலா பால். சோ 4வது ஆப்ஷன்லாவது நீங்க நினைச்சவங்க இருக்காங்களா இல்லன்னு பாத்துடலாமா? ஆப்ஷன் டி ஸ்ரீ திவ்யா. இல்ல, எல்லா பேர்ல ஏ வருது. அது ஒரு காமனா இருக்கட்டும்னு அத சொன்னேன் நான். உங்களுக்கு யார் மேல டவுட் சொல்லுங்க. எனக்கு ஏபிசிடியும் டவுட்டா இருக்கு. 4 பேர் மேல ஒரு வாட்டி மொத்தமா ஃபுல் ரோல் ஒரு வாட்டி ப்ளீஸ். 2 பேர் சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் 2 பேர் யார சொல்லுங்க, அதுல இருந்து ஒருத்தர் சொல்லலாம். பிஎன்டி தான். ஓகே, எனக்கும் அதுதான் டவுட். டியா ரொம்ப யோசி. பி. கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கும்போது கூட இவ்வளவு யோசிச்சு இல்ல, ரொம்ப ஈஸியா எங்க அம்மா சொன்னாங்க கட்டிட்டேன் நான். சோ டியோரண்ட் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஒரு வாட்டி டி போடுங்க. ஆப்ஷன் டி. இல்ல,
அவங்க தான் நினைக்கிறேன், பி தான் நினைக்கிறேன். ஒருவேளை தோத்துட்டா கண்டுக்காதீங்க. நான் டி சொல்லிடல போ. அப்படியா மாற்றி சொல்லலாமா? பட் இன்னும் ஓகே, இப்போ இந்த சாய்ஸ் உங்களுதுங்க. நான் உங்களை பின்னாடி இருந்து கை தட்டுறேன். தப்பாயிடுச்சுன்னு வைங்களே. டீண்ணே. ஸோ ஓகே, டி. ஓகே, ஆப்ஷன் டி ஸ்ரீ திவ்யாவோட சிஸ்டர் நினைக்கிறீங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டா ரைட் ஆர் ராங்கான்னு பார்த்துருங்க. கீர்த்தி சுரேஷ் மாதிரி தான் இருக்கு. ஆமாம், கீர்த்தி சுரேஷ் தான். அப்போ ஏன் டி நான் கீர்த்தி சுரேஷ் தான் சொன்னேன். அதுதான் ஒருவேளை இது அழகா அங்க தெரியுது ஃபேஸ். பட் ஓகே, நோ ஆனா ப்ராப்ளம். ஃபைனலா நீங்க ஸ்டபனா நிக்கல. ஆனா நிக்க பிஏ ரைட் ஆன்சரா இல்லன்னு தெரியாதுல கீர்த்தி சுரேஷ். ஆமா, அதுவும் தெரியல. அதுவும் ரைட் ஆன்சர்னு தெரியாதுல. ரைட் ஆன்சர் எதுன்னு பாத்துடலாம். கீர்த்தி தான். கீர்த்தி சுரேஷ் அழகா தெரியுது. சாரி கீர்த்தி. ஆன்சர் கிட்ட ஃப்ரீஸ் பண்ணும்போது திருப்பி மாட்டீங்க. 2020 ஷோ மனசேலாம் போகுதே. 10 இல்ல இன்னொரு 10. பா இந்த ரவுண்ட்ல உங்ககிட்ட வந்தது திருப்பி என்கிட்ட வந்துச்சு. மறுபடியும் இந்த ரவுண்ட்ல வரணும். வரணும்னா இந்த மூணாவது கேட்டகரி கரெக்டா சூஸ் பண்ணுங்க, கரெக்டா மேட்ச் பண்ணுங்க. ஷூர். செலிபிரிட்டி கிட்ஸ் அண்ட் செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் போய்தான். சரி ஓகே. பிரபலங்களின் பெற்றோர். செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். செலிபிரிட்டி பேரண்ட்ஸ். ஆஹா, தப்பா சொன்னீங்களே, அவ்வளவுதான். ஆமா. போலீஸ் வேற அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, உள்ள போட்டுடுவாங்க. யாரோட அப்பா போலீஸ் ஆபீசர்? போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கிறது வந்து விஷ்ணு விஷால், நம்ம சித்தப்பு சரவணன். அவங்க எல்லா ஆப்ஷன்ல இருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ விக்ராந்த். நோ. நோ. ஆப்ஷன் பி சிவகார்த்திகேயன். ஓகே, நெக்ஸ்ட். ஆப்ஷன் சி விஜய சேதுபதி. நண்பர் இல்ல இல்ல. ஆப்ஷன் டி விஷ்ணு விஷால். சொல்லிட்டீங்க போலன்னா அது தேவையில்லாம் போடாம இருந்திருப்பாங்க. டிஎஸ்பி 3 ஸ்டார் போட்டு. ஓகே, சிவகார்த்திகேயன். பி. என்ன மேட்ச் ஆகுது? பி சிவகார்த்திகேயன். அவசரப்பட்டு 20,000 போயிடுச்சு. இல்ல, நான் நீங்க சொல்றது கேட்க மாட்டேன். கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணு. நான் நல்லா யோசனை பண்ணி சொல்லுன்னு சொல்றேன். பேரு பேட்ஸ்ல பேர் பாக்குறேன். தாஸ்னு போட்டுருக்க. அருவி அருவி தாஸ். அவங்க ஃபாதர் பேர் விஷ்ணு விஷால். ஃபாதர் பேர் தாஸ் கிடையாது. அவங்க வந்து நார்த் இந்தியன் நேம் ஏதோ ஒன்று வரும். சார், நாங்க போட்டோஷாப்ல மாத்த மாட்டோமா சார்? இவ்வளவு பெரிய ஷோ பண்றோம். மாற்ற மாட்டீங்க, அதெல்லாம் மாற்ற மாட்டீங்க. தாஸ் எல்லாம் மாத்த. ஜீ தமிழ் அந்த மாதிரி வேலைகள் செய்யாது. எனக்கு சேனல் மேல பெரிய நம்பிக்கை. நான் எதுவுமே சொல்ல முடியாது இப்போ. பி. 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 ஓகேவா? ஆமா, வந்தா 40 போனா 20. ஆமா. ஓகே, 40 எப்படி? ஒன்லி 20. நானா கொடுத்துறேன். ஓகே, ஸோ இது ராங்கா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு 40,000 வரும். அவர் எக்ஸ்ட்ரா 20 கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஸோ சிவகார்த்திகேயன் அப்பா நினைக்கிறாங்க. ஃப்ரீஸ் பண்ணிட்டா ரைட் ஆர் ராங்கான்னு பார்த்துருங்க. கோழி குவ கொண்ட செவல் குத்து போட குத்தடிக்க வந்து இருக்கேன் முருகன். ரஜினி முருகன் கன் கன் கன். ரஜினி முருகன் கன் கன் கன். தண்டனக்கரத்தால தொட டப்பாங்குத்து. ஆக்சுவலி சிவகார்த்திகேயன் நான் ஒரு ஷோ ஒன்று பண்ணியிருக்கேன். ஓகே. அப்போ அவர் வந்து பேசியிருக்காங்க. அப்போ வந்து போலீஸ்ன்னு எனக்கு தெரியும். டிஎஸ்பின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த ஸ்டார் பார்த்து எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் ஆனா என்னைய கிட்ட போக விடாம இங்க இருந்து நீங்க என்னென்னமோ பண்ணீங்க பாருங்க. இல்ல, அதான் நீங்க எப்படின்னா ஒண்ணுமே பண்ண மாட்டீங்க. நின்ன இடத்துலயே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிடுறீங்க. வாலி மாதிரி பேசும்போதே பாதி பலம் வந்துருது. ஐயோ ஐயோ.
ரொம்ப பெருமையா இருக்கு என்ன பிரைஸ் பண்ணிட்டே இருந்தா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, இப்போ சூப்பரா 2 கரெக்டா சொன்னீங்க, 1 ராங்கா சொன்னீங்க. இப்போ உங்ககிட்ட இருக்கு 80,000. தேங்க்யூ. ஸோ இந்த காசு சேஃப். இனிமே இதோட நம்ம விளையாட போறது இல்ல. அடுத்த ரவுண்டுக்கு நான் 1 லேக் கொடுக்க போறேன். ஓகே, சைடுல வைமா. அட்வான்ஸ். அந்த 1 லேக் வச்சு நம்ம விளையாடுறோம். அது உங்களுக்கு வரணும்னா நீங்க ஜெயிக்கணும். தோத்தா எனக்கு வந்துடும். ஜெயிக்கிறோம். இப்போ ஸ்ரீமான் அண்ட் ஐயப்பா ரொம்ப உஷாரா இருக்காங்க. ஆமா. ஏன்னா இப்போ தெரிஞ்சிச்சு உங்களுக்கு எப்படி மேட்ச் பண்ணணும். ஸோ இந்த ரவுண்ட்ல அன்யன் இருப்பாங்க. ஸோ மிஸ் மேட்ச், அந்த ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லாத ஆளு நீங்க மிஸ் மேட்ச் பண்ணணும். ஓ ஓகே ஓகே, ரைட். ஸ்டார்ட் பண்ணலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் தேர்ட் ரவுண்ட். அன்யன். ஸோ உங்களுக்கு சொன்னபடியா 1 லேக் கொடுத்துட்டேன். இங்க 2 ஃபேமிலி வருவாங்க, 2 அன்யன், 2 50,000. ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக சொன்ன இந்த 50 உங்களுக்கு, தப்பாக சொன்ன எனக்கு. செகண்ட் ஆப்ஷன் ரைட்டாக சொன்ன உங்களுக்கு, தப்பாக சொன்ன எனக்கு. கூப்பிடலாமா ஃபேமிலிஸ்? லெட்ஸ் வெல்கம் 2 families with 2 onions. ரைட் ஒரு ஃபேமிலி, லெஃப்ட் ஒரு ஃபேமிலி. இந்த 6 பேர்ல ஒருத்தர் அன்யன், இந்த 6 பேர்ல ஒருத்தர் அன்யன். ஸோ ஃபர்ஸ்ட் ரைட் ஃபேமிலியா லெஃப்ட் ஃபேமிலியா? ரைட் ஆல்வேஸ். ரைட். ரைட் ஆல்வேஸ். ஓகே. ஓ, லேடிஸ் வந்து உங்களுக்கு நல்லா ராசியா? அக்கா, தங்கச்சி, அம்மா, ஒரு தங்கச்சி ஒரே நயன்தாரா மட்டும்தான். மட்டும்தான். யாருமே நயன்தாரா சிஸ்டரா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இவர் பார்த்தா சிஸ்டர் சிஸ்டர் சொல்லிட்டே இருக்காங்க. சரி, அவங்கள கேட்டுட்டு ஆன்சர் வாங்கலாமே. உங்க பேருங்க? என் பேரா ரெஜினா. உங்க பேர் மேடம்? ஜோதி. ஜோதி. ஷினி. மா? அர்ஷினி. அர்ஷினி. ராஜேஸ்வரி. ராஜேஸ்வரி. ஸ்வேதா. ஸ்வேதா. கீதா. போய் சொல்றீங்க தானே எல்லாரும்? இதெல்லாம் உண்மையான பேர் நினைச்சீங்களா? இல்ல தெரியும், அது தெரியும்ல. என்ன போய் என்ன நடிப்பு எல்லாரும். பாப்பா செல்லக்குட்டி, நீ மைக் வாங்கடா. வேண்டாம், வளராத. எந்த ஸ்கூல்? கிரைஸ்ட் கிங். கிரைஸ்ட் கிங். ஓகே, எந்த ஏரியா? கிரைஸ்ட் கிங். சூளைமேடு. சூளைமேடா? சூளைமேடு இருக்கே. இவங்க யாரு? சொல்லாது. நீங்க சொல்ல வேண்டாம் சொல்றீங்க. அவங்க தெரியாம வளர்ட்டாங்கன்னா எனக்கு தானே 50,000 போயிடும். இல்லைங்க, அவங்கெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்களே, பக்காவா இருக்காங்க. Intelligent. ஆமா ஆமா. சேத்தா அக்கா கூப்பிடுறாங்க பாரு. பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன். சீக்கிட்ட மட்டும் பேசுறேன். எப்படியே இன்னும் 5 பேர் இருக்காங்க. மத்தவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலியோடைய சாயல்ல இருக்காங்க. ஓகே ஓகே. ரெஜினா ரொம்ப பிடிக்குமா உங்க பேரு? பேரே அதான் சார். அப்படியா? நயன்தாவோட பேரு ராஜாராணியில அதுக்கு முன்னாடி எனக்கு வச்சிட்டாங்க. வச்சுட்டாங்க. நான் முன்னாடி தான் எங்க வச்சிருக்கேன். இருக்காங்க அவங்க எங்க இருக்காங்க என்ன கேட்டீங்கன்னா? அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்டேன். யார் அம்மா இதுல? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கணும். அதான் கேக்குறோம். அதையா கிளி மாதிரி சூளைமேடா? சூளைமேடுக்கு பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, தெரியுங்களா? நான் தெரியும். இது சிஎஸ்ஐயா இல்லைன்னா? நீங்க சொல்ற எல்லா சர்ச்சுமே தெரியும் சார். இல்ல, அங்க 2 தான் இருக்கு. அதான் நீங்க எது சொன்னாலும் எனக்கு தெரியும். வீட்லயே ரெடி ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சியும் ஏவும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு இது இருக்கு. ABEFD ஒரு ஃபேமிலின்னு நினைக்கிறேன். மேபி சி. ஒரு அண்ணன் கேட்டா அதை தவிர எல்லாம் சொல்றீங்க. சீதா அன்னியன். சி தான் அன்னியன். ஏன் ஸ்வேதான் பார்த்தா அண்ணனா தோணுதா? ஆமா. ஏன்? அவங்க இந்த ஏன்னா ஏக்கு சிக்கு ஏதோ மேட்சிங் ஆவற மாதிரி இருக்கு நீங்க சொன்ன. ஆமா, ஏக்கு ஆவற மாதிரி இருக்கு ஆனா இல்ல. இருக்கு ஆனா இல்லையா? ஆமா, இவங்கெல்லாம் வந்து ஒரு ஃபேமிலியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதுவும் இருக்கலாம், எல்லாமே போலாம். இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 3 பேரு, அம்மா 2 பொண்ணுங்க. ஃப்ரீஸ் பண்ண என்ன பண்றது? போனா எவ்வளவு போகுதுங்க? 50,000. சி. சி. ஓகே, சியா ஐயப்பா? சி மேம். சரி, 2 பேரும் சி ஸ்வேதா அன்யன் நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாவே இருக்கு. ஆனாலும் ஃப்ரீஸ் பண்ணிட்டா ரைட்டா ராங்னு பாத்துருங்க.
சூப்பர். ஃபர்ஸ்ட் அண்ணனை கண்டுபிடிச்சதுனால 50,000 உங்களுக்கு. தேங்க்யூ. அவங்க முஸ்லிம் பேர் சொன்னாலும் ஏன் நீங்க கன்ஃபியூஸ் ஆகல? அவங்க மட்டும் அதுல சேரல. உங்க ஒரிஜினல் நேம் சொல்லுங்க. பவானி. பவானி. எப்போ நீங்க வந்து சர்ச் நான் என்னன்னு கேட்டு நோன்னீங்களோ அப்பயே நான் பிடிச்சிட்டேன். ஸோ ரிலேஷன்ஷிப் சொல்லுங்க, யார் யாரு உங்களுக்கு? அம்மா ராஜேஸ்வரி, இவங்க அக்கா பெரிய அக்கா கீதா, இவங்க செகண்ட் ஜோதி, நான் தேர்டு பவானி, இது வந்து இவங்களோட பொண்ணு. சூப்பர். அப்படியே கண்டுபிடிச்சேனா? வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். சார் நீங்கள் தலை கூடயும் நடிச்சிருக்கீங்க, தளபதி கூடயும் நடிச்சிருக்கீங்க. 2 பேர்த்தில் உங்களுக்கு யார் கூட நடிச்சது ரொம்ப பிடிச்சிருந்தது? 2 பேருமே நண்பர்கள். பட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து விஜய். சூப்பர் சூப்பர். என்னோட ஒரு டான்ஸ் ஆட முடியுமா? வாங்க வாங்க. சித்தே ஜில்லாடி லிட்டா கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. வரும், தானா வரும். 50,000 வந்தது இல்ல? ஸோ ஆட்டம் தானா வரும். ஸோ இந்த சைடு இருக்கு இன்னொரு 50,000. கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த 50,000 உங்களுக்கு தான். தம்பி பேர் என்ன? முகேஷ். முகேஷ் அம்பானி அம்மா? இல்ல முகேஷ். அம்மா குடுறா. மைக் அம்மா கிட்ட விடு. ஏய் குடுறா. அவன் பாரு கஷ்டப்பட்டு அப்படி மைக் பிடிச்சிருக்கு, கண்ட்ரோல்ல இருக்கு. சரி பாட்டி கிட்ட விடு. ஓகே. பாட்டி கிட்ட கொடுக்க சொன்னீங்க, அவங்க பாட்டி கிட்ட கொடுக்க சொல்லல. ஏன் அதுக்கெல்லாம் பேத்திட்டு கொடுங்கம்மா. அக்கா கொடுங்க. உங்க பேரு? தீபா. நீங்க தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களாக்கா பொண்ணுக்கு? ஆமாங்க சார். நடிக்கலாம் போக. ஆமா சார். அப்போ அவங்க கன்ஃபார்மா அவங்க பொண்ணு கிடையாது. எங்க பொண்ணுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அக்கா நீங்க வாங்கிக்கோங்க. உங்க பேரு? தனலட்சுமி. தனலட்சுமி. ஆமா. என்ன ஆமா? ஆமா. என்ன ஆமா ஓமா? ஆமா. என்ன ஆமா? ஒரு மாதிரி பேசி செட் ஆயிட்டு இருக்கிறோம். நீங்க கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் ஒன்னும் கன்ஃபியூஸ் பண்ணல. நீங்க என்னமோ சீக்ரெட் பொண்ணு மாதிரி தெரியுது, ஒரே பேச தெரியுது. FND. நீங்க என்னக்கா FNE அம்மா பொண்ணு மாதிரி இருக்காங்க. ஓகே. ஈயோட பையன் B. ஓகே. அப்புறம் டியோட பொண்ணு A. என்னக்கா கரெக்டா? ஓகே. அண்ணியன் யாரு? அண்ணியன் தனியா நிக்கிறான் பாரு, தனியா தலை. சியா. இங்கேயும் சி அங்கேயும் சி எப்படி வைப்பாங்க? நீங்க வச்சாலும் அப்பா கன்ஃபியூஸ் பண்றது. அவங்க 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. யாருன்னு பெண்ணு? பாட்டிமாவும் பேரனும். ஏன்னா ஆமா, அது எனக்கு டவுட் வந்தது. இருந்தாலும் நீங்க எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ஒரு காலேஜ். காலேஜ். எந்த ஏரியா? ஆற்காடு. ஆற்காடு என்ன காலேஜ் இருக்கு? பக்கத்துல மேல் விஷாரம் பக்கத்துல இருக்கு. ஓகே. நான் ஃபிக்ஸ் பண்ணேன். யாரு? E. இப்பதான் ஈக்கு பிக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொன்னீங்க, அதுக்குள்ள ஈவா? ஒன்று ஏ. ஒன்று ஏ இல்லைன்னா இ. எதனால ஏ மேல டவுட்? எதனால இ மேல டவுட்? சி மாதிரி தெரியுது. பி அவங்களோட சம்பந்தம் இல்லையோன்னு ஒரு பையன் கொஞ்சம் தைரியமா போட்டுருவோம். எது? அதுதான் தெரியல. சி சொல்லிடலாமா? சொல்லிடலாம். சி ஓகேவா உங்களுக்கு? இல்லை, பட் அவங்க 2 பேரும் தான் சம்மந்தம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு. பாட்டி மாதிரியே இருக்குல்ல சி? இருக்கு. பாட்டி நீங்க அந்த ஒரு அதான் யோசிச்சு சொல்றாங்களா? அவங்க இல்லை. ரைட், அப்போ சொல்லிடலாம். சி. என்ன? சி. சியா. உங்க பேர் என்னம்மா? கணபதி. ஓகே, கணபதி. இந்த ஃபேமிலியில அன்யன் நினைக்கிறாங்க, அதுக்கு டி அக்கா கேவலமா சிரிக்கிறாங்க. ரைட் ஆர் ராங்னு பாருங்க. ஆக்சுவலா டி தான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற எஃப்எம்மாவும் சி ஃபேஸ் ஃபீச்சர்ஸ் கரெக்ட்டா இருக்கு. நீங்க நான் சொன்னேன், அவர் கேட்கலையே. இல்ல, பட் எனக்கு டவுட் என்னன்னா இப்ப இல்ல பெரியவங்க சொல்லும்போது கேட்கணும், இல்லனா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. 50,000 போயிடுச்சு. அண்ணன் யாரு? ஏங்க நான் சொன்னேங்க உங்களுக்கு, அவங்க நம்பாதீங்க. நான் ஈன்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து யார் யாரு அப்படின்னாங்களே, அப்பயே எனக்கு தெரிஞ்சது.
ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க உங்க ஃபேமிலியை. நான் அம்மா, ம். இவன் பொண்ணு, பேரன், இவன் ஒரு பேரன், பேத்தி. ஓகே சூப்பர். நீங்க என்ஜாய் பண்ணீங்களா? ஸோ இந்த ரவுண்டில் உங்களுக்கு கிடைச்சது 50, எனக்கு கிடைச்சது 50. ஆனால் அடுத்த ரவுண்டில் நிறைய அமௌண்ட் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நீங்கள் ரெடியாக இருக்கீங்க? நாங்கள் ரெடியாக இருக்கோம். கன்ஃபியூஷனாக இருக்கா? இல்லை, கிளாரிட்டியோட இருக்கீங்க? எல்லா நண்பர்கள் தான். யார் யார் அங்கே இருக்குது? ஜோசப் விஜய், இளைய தளபதி, நண்பர் ஆர்யா, சியான், விக்ரம், கெனி, வினோத், லாரன்ஸ். ஸோ ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ளீஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் ஃபைனல் ரவுண்ட். விளையாடு மங்காத்தா. அல்லவா? ஆனா இதுல டைம் ஃபிக்ஸ் பண்ணோம். உங்க இஷ்டத்துக்கு ரொம்ப நேரம் யோசனை பண்ணிட்டே இருந்தா முடியாது. ஓகே. இதுல 120 செகண்ட்ஸ், 90 செகண்ட்ஸ், 60 செகண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் நீங்க 120 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்குள்ள மேட்ச் பண்ணீங்கன்னா உங்க அமௌண்ட் 1,30,000 into 2, 2,60,000 நீங்க ஜெயிப்பீங்க. 90 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்குள்ள கரெக்டா மேட்ச் பண்ணீங்கன்னா 1,30,000 into 3, 3,90,000. 60 செகண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதுக்குள்ள மேட்ச் பண்ணீங்கன்னா 4 into 1,30,000, 5,20,000. வாவ், நல்லா இருக்குல்ல? கேக்குறது. ஆனா தப்பா இருந்தா 1,30,000ல இருந்து 50% 65,000 எனக்கு கொடுத்துடணும். ஏன்னா 5 கரெக்டா மேட்ச் பண்ணும். பண்ணிடுவோம். ஸோ நல்லா யோசனை பண்ணி டைமிங் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்படியும் வேணாம், இப்படியும் வேணாம். 90. ஸோ 90 செகண்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்றோம். இப்போ ஒருத்தர் இங்க நின்றுட்டு பார்த்து மேட்ச் பண்ணிட்டே இருக்கணும். ஒருத்தர் அங்க நின்று ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் அது மேல வைக்கணும். ஸோ அங்க போய் நில்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு பாக்ஸும் திருப்புங்க. 5வது பாக்ஸ் திருப்பும் போது நான் ஸ்டார்ட் சொல்றேன். ஒவ்வொரு பாக்ஸை எடுத்துட்டு போய் சொல்லிட்டே இருப்பாங்க. போய் மேட்ச் பண்ணி அந்த பாக்ஸ் மேல வச்சு 5 வச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பஸ்ஸர் அமுக்குங்க. எத்தனை ரைட்டுன்னு நான் சொல்றேன். அப் டு 20 செகண்ட்ஸ். ஓகே, திருப்புங்க. Your time starts now. ஓகே, அத விக்ரம் கையிருந்து. ஐயோ, இது 20 செகண்ட்லயே முடிஞ்சிருக்குமே. அவ்வளோ ஈஸியா? ஆமா. அப்படியே லாரன்ஸ் மாஸ்டர் 6 பேக்ஸ். என்ன டான்சர் தெரியுமா அவரு? யார் அவரு? லாரன்ஸ் மாஸ்டர் பிரதர். எனக்கு தெரியாது, நான் பார்க்கவே இல்லையே. ஜூனியர் இளைய தளபதி. எல்லாரையும் பார்த்துருக்கீங்களா? தலை, குட்டி தலை, அழகு அழகு. ஆர்யாவுடைய தம்பி. எனக்கும் தம்பி தான். ஏன்? அண்ணன் தான் கூடுவாப்புல. இல்லைன்னா அவங்க தம்பியானு கூப்பிடுவாங்க. ரொம்ப போங்க. டைம் 20 இருக்கு. சீக்கிரம். அது 4 ரைட்டு 1 தப்பு. உங்க இஷ்டம், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒன்றும் இல்லை. நல்லா அமுக்குங்க, 2 வாட்டி அமுக்குங்க. அவ்வளோதான், நம்ம தான். சவுண்ட் வரல, நீங்க போய் அமுக்குங்க. சவுண்ட் வரலையா? வந்துச்சு. டைம் இருக்கு, மாத்துறீங்க. இல்ல, அதுக்கு அடிக்கல. 4 மாத்துறீங்க. 3, 2, 1 டைம். ஓகே, இப்போ வாங்க. இனிமே இன்னும் பண்ண முடியாது. எல்லாம் உங்களுக்கு வந்து நான் 3 எப்படி கொடுக்க முடியும்? ஒன்று ராங்கா சொல்லிட்டீங்களே. இல்லையே, ஒண்ணுமே தப்பு இல்ல. கரெக்டா அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. மேல இருக்கிறவங்க. அது கொஞ்சம் தப்பாயிடும். விஜய் அவங்களோட பையன், சின்ன சஞ்சய் எனக்கே தெரியும் பாரு. அதுக்கப்புறம் ஆர்யா அவங்களோட பிரதர். ஆர்யா தம்பி. சத்யா எனக்கே தெரியுது, உங்களுக்கு தெரியல. விக்ரம், சியான் அவங்களோட பையன் துருவன். துருவா. I think he is right now. நான் ராங் பண்ணேன், சோ கரெக்ட் பண்றாரு. ஆனா தெரிஞ்சு சொல்ல மாட்டேங்கிறாரு. துருவா. லாரன்ஸ் அவங்களோட தம்பி. சின்ன லாரன்ஸ். லாரன்ஸ் தம்பி. லாரன்ஸ் தம்பி. லாரன்ஸ் தம்பி. ஓகே, நம்ம அஜித் தலை அவங்களோட புள்ள. குட்டி தலை. சூப்பர். 5 ரைட் ஆன்சர். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன நம்பலாம் நீங்க. ஆனா கரெக்டா எவ்வளவு ஈஸியா கடைசியில் அள்ளி கொடுத்துட்ட பாத்தீங்களா? உங்க மனசு எப்பயுமே அப்படிதான். இன்னையில இருந்தே இல்ல. புரிஞ்சுக்கிட்டா சந்தோஷம். கன்ஃபார்ம், உண்மை. இது யதார்த்தமான வார்த்தை. ஸோ 90 செகண்ட்ஸ்க்குள்ள கரெக்டாக மேட்ச் பண்ணதுனால உங்கள் அமௌண்ட் 1,30,000 into 3, 3,90,000. ஸோ ஷாப்பிங்.
இந்த காசு மட்டும் இல்லைங்க, உங்களுக்காக கிஃப்ட்ஸ் ரெடியா இருக்கு. ஸோ matrimonyphotography.com இருந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட். தேங்க்யூ matrimonyphotography.com இருந்து. ஸோ எப்படி என்ஜாய் பண்ணீங்க? டென்ஷனோட என்ஜாய் பண்ணோம். ஸோ அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களா? நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? வாவ்! அடுத்த ஜீன்ஸ் எபிசோட்ல இன்னும் 2 செலிபிரிட்டிஸோட உங்களை சந்திப்பேன். அதுவரை கீப் ஸ்மைலிங். பை பை.